ஹலோ கைஸ், பிளட் குரூப் பத்தி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அண்ட் இதுவரை நம்ம எல்லாருமே நெகட்டிவ் பிளட் குரூப்ஸ் தான் ரொம்பவே ரேரான பிளட் குரூப்னு நினைச்சிட்டு இருப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு பிளட் குரூப் ரொம்பவே ரேர் அண்ட் இத கோல்டன் பிளட்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இத பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளட் குரூப்ஸை ஏபிஓ சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அண்ட் இதுல மெயினா ஏபிஓ அண்ட் ஏபின்னு 4 குரூப்ஸ் அண்ட் 8 டைப்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் பிளட்ல இருக்கிற RH ஃபேக்டர்ஸை வச்சு தான் இது பாசிட்டிவ் பிளட் குரூப்பா இல்லனா நெகட்டிவ் பிளட் குரூப்பான்னு டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. பட் இந்த பிளட் டைப்ல RH ஆன்டிஜன் ஒன்னு சுத்தமாவே இருக்காது. சோ அதனால தான் இந்த பிளட் குரூப்பை RH நல்னு சொல்லுவாங்க. இந்த பிளட் குரூப் தான் உலகத்திலேயே ரொம்ப ரேரான பிளட் குரூப். என்ன ரீசன்னா உலகம் ஃபுல்லாவுமே வெறும் 50 பேருக்கு தான் இந்த மாதிரி பிளட் டைப்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, வேர்ல்டு வைடா ஜஸ்ட் 9 ஆக்டிவ் டோனர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. சோ இதனால தான் இத கோல்டன் பிளட்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பிளட் குரூப்பை ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு லேடிக்கு தான்